Day 1 match number 2 Bengaluru Bulls vs Puneri Paltan. இந்த மேட்ச் பிசி ரமேஷோட டார்வின் சொல்லலாம். ஏன்னா போன சீசன் பிசி ரமேஷ் புனேரி பல்தான் கோச் பண்ணார். இந்த சீசன் அவங்களோட ஹோம் டீமான பெங்களூர் புல்ஸை கோச் பண்ணுறாரு. இந்த மேட்சுக்கான ப்ரிவ்யூ அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி 6 நிமிஷம் தொட்டு வச்சுங்க. அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த வீடியோவை நம்ம மொத்தம் 5 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறது 2 டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட். அதே மாதிரி செகண்ட் பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறது 2 டீமோட ப்ராபபிள் ஸ்டார்டிங் 7. தேர்ட் பார்ட்டில் 2ஆக பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹோம் டீமோட அஃபென்ஸ், ஆப்போனன்ட் டீமோட அஃபென்ஸ். அதே மாதிரி ஆப்போனன்ட் டீமோட அஃபென்ஸ், ஹோம் டீமோட டிஃபென்ஸ் கம்பேரிசன் பண்ணி பார்க்க போகிறோம். அதே மாதிரி லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது ப்ரிடிக்ஷன். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 2 டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு. இந்த 2 டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு எடுத்து பார்த்தா டோட்டலாக 20 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் பெங்களூரு புல்ஸ் 7 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி புனேரி பல்தான் 13 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இந்த 2 டீமும் மோது எந்த விதமான ட்ராவும் இது வரைக்கும் நடக்கலை. அதே மாதிரி இந்த சீசன் ஏன்னா இந்த சீசனில் ப்ரோ கபடி புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் ட்ரா நடக்காது. ட்ரா நடந்தால் அடுத்தது டை பிரேக்கருக்கு போகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2 டீமோட ப்ராபபிள் ஸ்டார்டிங் 7. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஹோம் டீமான பெங்களூர் புல்ஸோட ஸ்டார்டிங் 7 பார்த்துடலாம். பெங்களூர் புல்ஸோட சென்டர் ரைடாக ப்ளே பண்ண போது அவங்களோட வைஸ் கேப்டனான ஆகாஷ் இன் பொசிஷனில் பங்கஜ் தாக்கூர் ப்ளே பண்ணுவார். அதே லெஃப்ட் இன் பொசிஷனில் அவங்களோட ஈரானியன் ஆல்ரவுண்டரான அலி ரேசா மிர்பாகயரன் அப்படின்னு பிளேயர் ப்ளே பண்ணுவார். அதே மாதிரி லெஃப்ட் கார்னர் பொசிஷனில் அவங்களோட கேப்டனான அங்குஷ் ராத்தியும், ரைட் கார்னர் பொசிஷனில் யோகேஷ் தகியாவும், லெஃப்ட் கவர் பொசிஷனில் நீரஜ் தன்ங்கிற பிளேயரும், ஹரியானாக்காக கப்படிக்க மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த பிளேயரான அவங்களோட ரைட் கவர் பொசிஷனில் ப்ளே பண்ணக்கூடிய சஞ்சய் துல்லு தான் ரைட் கவர் பொசிஷனில் பெங்களூர் புல்ஸுக்காக ப்ளே பண்ணுவார். இந்த 7 பேர் தான் பெங்களூர் புல்ஸோட ஸ்டார்டிங் 7 ஃபார் த புனேரி பல்தான் மேட்ச்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி அடுத்த ஆப்போனன்ட் டீம், அதாவது அஃபென்ஸ் டீமான புனேரி பல்தான் பார்க்கலாம். இந்த புனேரி பல்தான் ஸ்டார்டிங் 7ல் சென்ட்ரல் ரைடராக இந்த சீசன் அவங்க 1 கோடிக்கு மேலே அதிகமாக காசு கொடுத்து வாங்கப்பட்ட சச்சின் தென்வர் தான் ப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ரைட் இன் பொசிஷனில் பங்கஜ் மோஹித், அதே லெஃப்ட் இன் பொசிஷனில் அவங்களோட கேப்டனான அஸ்லாம் இனாந்தார் ப்ளே பண்ணுவார். இதே டிஃபென்ஸில் வந்தால் அவங்களோட ரைட் கவர் பொசிஷனில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க தமிழ்நாடை சேர்ந்த அபினேஷ் நட்ராஜன் ப்ளே பண்ணுவார். அதே மாதிரி லெஃப்ட் கவர் பொசிஷனில் குர்தீப் சாங்வான், பட்னா பைரஸ்லேருந்து கூப்பிட்டுட்டு வந்தால் குர்தீப் சாங்வான் ப்ளே பண்ணுவார். அதே ரைட் கார்னர் பொசிஷனில் அவங்களோட டிஃபெண்டரான யங்ஸ்டர்லேருந்து யுவா பல்தன்லேருந்து கூட்டிகிட்டு வந்த கௌரவ் கத்ரி ப்ளே பண்ணுவார். அதே லெஃப்ட் கார்னர் பொசிஷனில் முகமது அமன் ப்ளே பண்ணுவார். இந்த 7 பேர் தான் புனேரி பல்தான் மேட்ச்சில் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது உங்களோட கருத்து ஏதாவது இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கம்பேரிசன். இந்த கம்பேரிசனில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹோம் டீமான பெங்களூர் புல்ஸோட டிஃபென்ஸில் எடுத்து பார்த்தா அவங்களோட டிஃபென்ஸில் அவங்களோட கேப்டனான அங்குஷ் ராத்தி, அது மட்டும் இல்லாமல் டெல்லியிலேருந்து கூட்டிகிட்டு வந்த யோகேஷ் தகியா, சஞ்சய் துல் ஹரியானாவிலேருந்து, அதே மாதிரி நீரஜ் தன்ங்கிற யங்ஸ்டர் ப்ளே பண்ணுவார். இந்த 4 பேர் தான் பெங்களூர் புல்ஸோட டிஃபென்ஸாக இருக்காங்க. அதே அஃபென்ட், அதாவது புனேரி பல்தானோட அஃபென்ஸ்னு எடுத்து பார்த்தா புனேரி பல்தானில் சச்சின் தென்வர், அஸ்லாம் இனாந்தார், பங்கஜ் மோஹித் மாதிரி பல ரைடர்ஸ் அங்கே இருக்காங்க. இந்த ரைடிங் விசஸ் டிஃபென்ஸ் போட்டியில் 2 டீமும் ஈக்குவலாக தான் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ புனேரி பல்தானோட டிஃபென்ஸ் விசஸ் பெங்களூர் புல்ஸோட அஃபென்ஸ்னு எடுத்து பார்த்தா புனேரி பல்தானோட டிஃபென்ஸில் ரைட் கவர் பொசிஷனில் அபினேஷ் நட்ராஜன், லெஃப்ட் கவர் பொசிஷனில் குர்தீப் சாங்வான், அது மட்டும் இல்லாமல் ரைட் கார்னர் பொசிஷனில் கௌரவ் கத்ரி, லெஃப்ட் கவர் கார்னர் பொசிஷனில் முகமது அமன்ங்கிற டிஃபெண்டர் இருக்காங்க. அதே பெங்களூரு புல்ஸோட ரைடிங் யூனிட் பார்த்தா அவங்களோட மெயின் ரைடரான ஆகாஷ் இண்டே, அதே மாதிரி இந்த இதில் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஆகாஷ் இண்டே மட்டும்தான் மெயின் ரைடராக யூஸ் பண்ணுவாங்க. மீதி யங்ஸ்டர்ஸ் யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. இந்த ரைடிங் விசஸ் டிஃபென்ஸ் போட்டியில் புனேரி பல்தான் ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரிடிக்ஷனில் நான் இந்த மேட்ச்சுக்கான ப்ரிடிக்ஷன் என்ன தரேன்னா 55-45 ஃபேவர் ஆஃப் புனேரி பல்தான். பட் இந்த மேட்ச்சில் எந்த டீம் வின் பண்ணுவாங்க என் பர்சனல் ஒப்பீனியனாக கேட்டால் நான் பெங்களூர் புல்ஸோட தமிழ் தலைவர்ஸ்க்கு அடுத்து எனக்கு பெங்களூர் புல்ஸ் பிடிக்கும். அதனால் நான் பெங்களூர் புல்ஸ் வின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்.
அப்படியே உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பிகே ஸ்போர்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.